நீட் தேர்வை தொடர்ந்து வெளிநாட்டில் மருத்துவம் படித்தவர்களுக்கான தகுதி தேர்விலும் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நுழைவுத் தேர்வு என்ற பெயரில் ஏழை நடுத்தர குடும்பங்கள் மற்றும் கிராமப்புற மாணவர்களின் மருத்துவர் கனவை மத்திய அரசு சிதைத்து வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு தேர்வாக இருந்தாலும் அனைத்து தரப்பு மாணவர்களும் எளிதில் அணுகும் வகையில் இருக்க வேண்டும். ஆனால் பிரதமர் மோடி ஆட்சியில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மன உளைச்சலையும் பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தும் விதமாக நுழைவுத் தேர்வுகள் மாற்றப்பட்டுள்ளன என்று குற்றம் சாட்டியுள்ளார். வெளிநாடுகளில் மருத்துவம் படித்தவர்கள் இந்தியாவில் மருத்துவம் பார்க்க தகுதி தேர்வில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நீண்ட கேள்விகள், வீடியோ அடிப்படையிலான கேள்விகள், மருத்துவ செயல்முறை சார்ந்த கேள்விகள் என தேர்வு முறையில் பெரும் மாற்றங்களை செய்ததன் மூலம் 36,280 பேர் தேர்வு எழுதியதில் 4,635 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். மருத்துவம் பார்க்க விடாமல் தடுப்பது கடும் கண்டனத்திற்குரியது. மத்திய சுகாதாரத்துறை உடனடியாக ஒரு வெளிப்படையான மறு ஆய்வை மேற்கொண்டு இத்தேர்வுக்கான தகுதி மதிப்பெண் வரம்பை குறைக்க வேண்டும் என்றும் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார்.